மகாராஷ்டிராவில் 10 நாட்களுக்கு மேலாக போராடி வரும் பழங்குடி மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தொலைதூர கிராமங்களைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர்கள் விடுதிகளை நம்பி படித்து வரும் நிலையில் 30 வயதுக்கு மேலானவர்கள் விடுதியில் தங்க அனுமதி மறுப்பது அவர்களை விடுதியிலிருந்து வெளியேற்றும் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியுள்ளார். விடுதிகள் பாதுகாப்பற்ற முறையில் இருப்பதுடன் முறையான உணவு, சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதிகள் இன்றியும் காணப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ளார். இதில் பெண்களுக்கான விடுதிகளின் நிலை இன்னும் மோசமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீண்ட விடுமுறைக்கு பிறகு விடுதிக்கு திரும்பும் மாணவிகள் தங்கள் உடற்தகுதியை நிரூபிப்பதற்காக கர்ப்ப பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற அதிர்ச்சியான தகவலை தான் அறிந்ததாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, இது அவர்களின் மாண்புக்கு எதிரான ஒரு நேரடி தாக்குதல் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மாணவர்கள் கருணை பிச்சை கேட்கவில்லை, தங்களின் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, அவர்களின் கோரிக்கையை செவிமடுத்து அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.